ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 7 கப் கேக் செய்வோமா? இப்போ கொக்கோ பவுடரும் அதோட சேர்த்து குழந்தைங்களுக்கு பிடித்தமா இப்போ சாக்லேட் 7 கப் கேக் செய்ய போகிறோம். 1 பங்கு கடலை மாவு, 1 பங்கு பால், 1 பங்கு துருவின தேங்காய், 1 பங்கு நெய், 2 பங்கு சர்க்கரை. 1 கப்பு நட்ஸ் எடுத்தால் 7 கப்பு ஆகிடும். அதுக்கு பதிலாக 3/4 கப்பு நட்ஸ் எடுத்துக்கிட்டு 1/4 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்து 7 கப்பு ஆக்கியிருக்கோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கிளற வேண்டியதுதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கிறோம். அடுப்பை இப்போ ஆன் பண்ணிக்கலாம். கிளறிக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு கொக்கோ பவுடர் போட விருப்பம் இல்லைன்னா 1 கப்பு நட்ஸு போட்டுக்கோங்க. அதுவும் விருப்பம் இல்லைன்னா 2 கப்பு சுகர் போட்டிருக்கோம்ல, அதை 3 கப்பாக போட்டுக்கோங்க. நல்ல இனிப்பு வேணும்னா. இது முதல்ல இந்த சர்க்கரையெல்லாம் இளகி கொஞ்சம் தண்ணி ஆகும். கிளற கிளற கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ முன்னைய விட நல்லா கெட்டியாக ஆயிருக்கு பாருங்கள். ஒரு பிளேட்டை நெய் தடவி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இறுகிக்கிட்டே வருது, நல்லா சுருண்டு வருது. இப்போ எடுத்து கொட்டிடலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்ம ஊற்றின நெய் மேலே கொஞ்சம் வந்து அப்படியே நுரைச்சிக்கிட்டு வரும். அப்போ அந்த பதத்தில் எடுத்து கொட்டிடணும். நெய் இதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூனால் அப்படியே இதை சமப்படுத்தணும். கொஞ்சம் இதை செட்டாக விடுங்க, அதுக்கப்புறமா துண்டுகள் போடலாம். கொஞ்சம் ஆற ஆரம்பித்தோடனே துண்டு போட்டு பாருங்கள். நல்லா நறுக்க வந்ததுன்னா துண்டு போட்டுடலாம். இதோ வருது பாருங்கள் கரெக்டாக. நான் சொன்ன இந்த குவான்டிட்டிக்கு 10 நிமிஷத்தில் கிளறி கொட்டிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சு கிளறணும். ஒருவேளை பதம் தப்பி கொஞ்சம் இறுகிட்டுதுன்னா கவலையே படாதீங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணி கொஞ்சமாக பால் விட்டு அதை ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன இதெல்லாம் நல்லா ஊறி அப்படியே மறுபடியும் அதே மாதிரி கலவையாக வந்துடும். மறுபடியும் அதை தூக்கி வாணலியில் கொட்டி கிளறினீங்கன்னா நெய் பிரியும். அதுலேருந்து அந்த பிரிகிற நேரத்தில் சுருண்டு வர நேரத்தில் பந்து மாதிரி சுருண்டு வரும்போது அப்படியே தூக்கி கொட்டிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பிகினர்ஸ் கூட தைரியமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாக்லேட் 7 கப் கேக்கை செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.